ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்க்கலாம். அசிஸ்டண்ட் லோஹோ பைலட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ரயில்வேஸில் நிறைய ஜாப்ஸ் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ஸும் ரிசல்ட்ஸும் உடனே நமக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2025 வந்து நமக்கு அசிஸ்டண்ட் லோஹோ பைலட் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வே அசிஸ்டண்ட் லோஹோ பைலட் பார்த்தீங்கன்னா ALP 2024 நோட்டிஃபிகேஷனுக்கான CPT-2 எக்ஸாம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷனும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா 10,000 வேக்கண்ட்டுக்கிட்ட சம்திங் வருது. அதாவது 990 வேக்கண்ட்டுக்கிட்ட இருக்குது. இதே 2024 பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 வேக்கண்ட் என்னமோ தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிறையவே வேக்கண்ட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ALP எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. கண்டினியூஸாக இந்த எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது உடனே. இந்த அப்ளிகேஷனுக்கு ஓப்பனிங் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 இருந்து மே 9 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் ரயில்வேல இருந்து இது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஜோனல் வைஸாகவே எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ நமக்கு சதர்ன் ஜோனில் பார்த்திங்கன்னா 510 வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜோனல் வைஸாக எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. சதர்ன் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல 568 வேக்கண்ட் இருக்குது. மெட்ரோ ரயில்வே கொல்கத்தாவில் வந்து 225 வேக்கண்ட் இருக்குது. ஸோ எல்லா வேக்கண்ட்டும் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஸோ வந்து இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 CPT எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் CP18 ஒரு எக்ஸாமும் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட ஐ செக்அப், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. இது வந்து ஒரு சூப்பரான பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கு இனிஷியல் பே எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 20,000 கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் உங்களுக்கு அலோவன்ஸ் அது இதுன்னு எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து அதிகமாகவே தான் கிடைக்கும். ஸோ வந்து இது ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.